மெர்சல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தமிழ் பிரியன். தமிழ்நாடு அரசியல்ல பரபரப்பு கொஞ்சம் அடங்குறமாய் தெரிஞ்சது. ஆனா, அதுக்குள்ள டெல்லி அரசியல் வந்து களங்காண ஆரம்பிச்சிருச்சு. இந்த 1 வாரம் 1 வாரத்துக்கு மேலேயே சொல்லிக்கணும்னு அவசியம் இல்ல. என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். முக்கியமாக ஒ சிஜேபியின் போராட்டம், மாணவர்களின் போராட்டம், அதற்கு எதிர்மறையாக வந்து மத்திய அரசின் நடவடிக்கை. இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மத்திய அரசு பணிஞ்சிருச்சுன்னு சொல்றத விட, மாணவர்களோட ஒத்து போறாங்கன்னு தான் நம்ப சொல்லலாம். அதனால கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ இத பத்தி இதோட தாக்கம் பிஜேபிக்கு இதனால என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? இதே மாதிரி சிஜேபிக்கு இதனால என்ன ஒரு லாப நட்டத்த பத்தி பேசுறோம். அத பத்தி பேசுறதுக்கு நம்மளுடன் இணைந்திருக்கிறார் நமது அரசியல் விமர்சகர் திரு யோகேஷ் அவர்கள். வணக்கம் யோகேஷ். வணக்கங்க. யோகேஷ், நீங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெல்லி அரசியல்ல. அங்க பார்த்தீங்கன்னா போராட்டங்கள், சிஜேபி போராட்டம், மாணவர்கள் போராட்டம், நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் நடந்து முடிஞ்சு, கவர்மெண்ட்டும் அதுக்கு எதிரா ஆக்ஷன்லாம் எடுத்து கடைசியில வந்து ஒரு வழியா சிஜேபியின் முதல் கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழ்ல வந்து சொல்றது உண்டு. கட்டபாறையால பொளக்க முடியாத ஒரு பாறையை கூட ஒரு மரத்தோட ஒரு செடியோட மென்மையான வேர்கள் தொலைச்சிடும்ட்டுன்னு. அந்த மாதிரிதான் இது இருக்கு. ஏன்னா அரசு எதிர்கட்சிகள் எல்லாம் பெரிய தலைவர்கள் எல்லாம் என்னென்னமோ போராட்டம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் செவி சாய்க்க முடியல. ஆனா மாணவர்கள் போராட்டம் வந்து அவங்க முதல் பிரதான கோரிக்கையை ஏற்க வச்சிருக்காங்க. இதுவே பெரிய விஷயம். ஸோ இது எந்த கான்டெக்ட்ல பார்க்கணும்னா, ராஜ்நாத் சிங்கோட ஒரு ஃபேமஸான ஒரு பேட்டி இருக்கு. ஏதோ பிரஸ் மீட் நடத்திட்டு இருக்காரு. அதனால யாரோ கேள்வி கேட்கறாங்க, யாரோ மினிஸ்டர் ரிசைன் பண்ணுவாரான்ட்டுன்னு. அப்ப அவர் சொல்றாரு, இது வந்து யூபிஏ கவர்மெண்ட் இல்ல, இது வந்து என்டிஏ கவர்மெண்ட், யாரும் இந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. எந்த வருஷம் கரெக்டா தெரியல, நான் சொல்லியிருக்காரு அவரு. ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ அதே பேக் ட்ராக். இது எப்படி இருக்குன்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு தடவை சொன்னாரு இல்லைங்களா, அந்த ஃபார்ம் லாஸ் வரும்போது இதே மாதிரி தோணாலி சொன்னா 500 வருஷம் நீங்க போராடினாலும் ஒரே ஒரு வார்த்தை கூட மாத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. சோ அதை வாபஸ் பெற்றாங்க. இப்போ வந்து இந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ணிருக்காரு. ஸோ இந்த என்டையர் வருஷத்துக்கு இப்போ 2026க்கு வந்து இந்தியாவில் சோசியல் பொலிட்டிக்கல்ஸ் ஒரு ஒத்த வரியில சொல்லணும்னா, இது வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் ஆஃப் இந்தியாஸ் இன்ஸ்டாகிராம் ஜெனரேஷன் அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா மாநில அளவுல நம்ம பார்த்தோம், 51 வருஷம் ஆட்சியில இருந்த திராவிட அரசியல் கட்சிங்க 2 பேருக்கும் டாடா பை பை சொல்லிட்டு புதுசா ஒரு கட்சியை கொண்டு வந்திருக்காங்க, யங்கர் ஜெனரேஷன். அது நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா இப்ப பாத்தீங்கன்னா மாணவர்கள் போராடினாங்க, அதுல வெற்றி பெற்று இருக்காங்க. அவங்க பிரதான அதையும் இதையும் ஒரே தட்டுல வச்சு பார்க்கணுமான்ற கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒரே தட்டுல வச்சு பார்க்க வேணாம். எதுவுமே வந்து ஆக்சுவலி ஃபேன் பேஸ்டு. இங்க வந்து தமிழ்நாட்டில் நடந்தது ஃபேன் பேஸ்டு. இங்க ஜெனரேஷன் எங்கா இருக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இவருக்கு இருக்கிற ஒரு வசீகரமும் அங்க நடக்கிறதுக்கும் 2 வெவ்வேறு கோணம் இல்லையா? நான் இந்த ஜெனரேஷன் கொண்டு வந்த மாற்றத்தை பத்தி தான் பேசுறேன். ஸோ அதுக்கு பின்னாடி எல்லா விஷயத்திலயும் வந்து நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அரசாங்கம் சூஸ் பண்றதோ இல்ல ஒரு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புறதோ, இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட். 1000 ரீசன்ஸ் அதுல இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பட் ஒரு கோணம், இப்போ நம்ம வந்து ஒரு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல அடிச்சு பார்த்தோம்னா ஃபுல் ரூம் அடிக்காம, சோ அந்த இடத்துல என்ன தெரியுது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்றேன். சோ இந்த இன்ஸ்டாகிராம் ஜெனரேஷன் தேர் மேக்கிங் எ சேஞ்ச். சோ இது நம்ம மாநில அரசியலையும் பார்த்தோம், இது வந்து தேசிய அரசியலையும் இப்ப நடந்திருக்கு. பார்டர்னு 1997ல வந்து ஒரு ஃபேமஸான ஹிந்தி படம். 1971 வருஷம் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல பேட்டில் ஆஃப் லோங்கேவாலா அப்படின்ற ஒரு முக்கியமான போரை பத்தின படம். அந்த படத்துல ஒரு ரொம்ப ஃபேமஸான டைலாக் வந்து, கிலோனே சே கேல்தே கேல்தே பச்சே ஜவான் ஹோ ஜாதே, அதாவது பொம்மையோட விளையாடியே குழந்தைங்க வந்து இளைஞர்கள் ஆயிடுறாங்கன்னு. சோ இப்போ இவங்க வந்து இந்த இளைஞர்களை வந்து நம்ம பெரும்பாலும் வந்து விமர்சனங்கள் உண்டு. எல்லா ஜெனரேஷனுமே ஓல்டர் ஜெனரேஷன் யங்கர் ஜெனரேஷன் மேல ஒரு விமர்சனம், எங்களை மாதிரி இல்ல, எங்க காலத்துல நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அந்த மாதிரி சொன்ன. இவங்க வெறும் ரீல்ஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க, ஆன்லைன் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியால இருக்காங்க, அப்புறம் வந்து ஐபிஎல் ஃபாலோ பண்ணிருக்காங்க, இப்படிதான் விமர்சனம் வச்சிருந்தாலும் பட் அது அந்த எந்தெந்த டூல்ஸ்ல எல்லாம் அவங்க இருந்தாங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடத்தி அதை சக்சஸ்ஃபுல் ஆக்கி காட்டி இருக்காங்க. சோ அப்படியே நம்ம இதை பார்க்கலாம்.
அப்புறம் வந்து இது ஒரு அமைதியான வழியில நடந்த ஒரு போராட்டமா பாக்குறேன் நான் வந்து. சோ அந்த 20ஆம் தேதி அந்த கொஞ்சம் கைகலப்பு மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கலாம். பட் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை அது ஒரு அமைதியான போராட்டம், அகிம்சை போராட்டமா தான் நடந்தது. சோ இது நான் வந்து கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அடக்கி இது பண்ணிடலாம்னு பார்த்தாங்க, இவங்களை ஒடுக்கி அனுப்பிச்சிடலாம்னு பார்த்தாங்க. பட் அதுல அவங்க தோத்துட்டாங்க. சோ அதுக்கு பிரதான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸா நான் என்ன பாக்குறேன்னா, ஆகஸ்ட் 15th ரொம்ப க்ளோஸா இருக்கு. செங்கோட்டையில வந்து பிரதமர் கொடியேத்தி உரை நிகழ்த்தணும். சோ அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அவங்க பண்ணணும்னா பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இன்னும் ஒரு 2 நாள்லயோ ஒரு வாரத்துக்குள்ளயோ சிட்டி கண்ட்ரோலுக்கு வரணும். சோ அந்த நேரத்துல இது நடக்கிறது எம்பாரஸ்மெண்ட் பிளஸ் வந்து பாதுகாப்புக்கும் சரி கிடையாது. சோ அதனால வந்து சோ தி ஹேட் டு ஆக்ட் ஸ்விஃப்ட்லி. அந்த ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இது ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போதும் இந்த மாதிரி ஒண்ணு நடந்தது. அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ரிபப்ளிக் டேக்கு ரொம்ப க்ளோஸா வந்துருச்சு அது. சோ அதனால அவங்க அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. சோ அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்டேஜ்ல என்னன்னா இந்த போராட்டத்தை யார் ஃபேஸ் ஆஃப் த போராட்டம் அப்படின்றது யாருமே இல்ல. இப்ப இங்க வந்து சிஜேபி அப்படின்ற ஒரு குழு நடத்துனதுனால அவங்க போய் நெகோசியேட் பண்ணாங்க. அவங்க வந்து சரி நம்ம வெற்றி பெற்றோம், நம்ம கால் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்களால எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சு. அது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நடக்கல. சோ அது வன்முறையில முடிஞ்சது. பட் இங்க வந்து வன்முறை முன்னாடியே முடிஞ்சிருச்சு. சோ போலீஸ் வந்தாங்க, தடியடி நடந்தது, நிறைய பேருக்கு காயம் அடைஞ்சது, அப்புறம் போலீஸ்க்கும் காயம் அடைஞ்சதுன்னு அவங்க சொல்றாங்க. சோ அது எல்லாமே நடந்தது. பட் ஃபைனலி இது சோ இந்த வாட்ஸ்அப் ஜெனரேஷன் ஆட்சிக்கு கொண்டு வந்தவங்களுக்கு அவங்கள வந்து அந்த வாட்ஸ்அப் ஜெனரேஷன் வந்து அக்கௌண்டபிளா ஹோல்டு பண்ணவே முடியல. அது வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஜெனரேஷன் அவங்கள அக்கௌண்டபிளா ஹோல்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இதை நான் எப்படி பாக்குறேன்னா கம்மிங் ஆஃப் ஏஜ் ஆஃப் இந்தியாஸ் இன்ஸ்டாகிராம் ஜெனரேஷன். சோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நீ இப்போ வந்து தெளிவா அவங்க களத்துல இறங்கிட்டாங்க. எங்களுடைய ஃபியூச்சர் உங்களுக்கு மேபி அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம் கடந்த 20 வருஷங்களா. பட் எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒர்க் அவுட், நல்ல கல்வி, ஒரு நல்ல கல்விக்கு போறதுலயோ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுலயோ நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சோ நாங்களே களத்துல இறங்கி எங்களுடைய ஃபியூச்சரை நாங்க டிட்டர்மைன் பண்ற பாத்துல நாங்க இறங்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றதை நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து இளைஞர்களையே அப்படி பார்த்தா அரசியல் கட்சிகளும் எல்லா இடத்துலயும் அவங்களோட கட்சிகள்லயும் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து மேல கொண்டு வந்துட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமா? இளைஞர்கள் இல்லைங்க, இதே ஜென்னெக்ஸ தூக்கி கட்சிக்குள்ள போடு, நாங்களும் இளமை ஆகிட்டோம்னு சொல்லலாங்கல்ல. அது டிஎம்கே அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. சிம்பாலிசம் எல்லா நேரத்திலயும் ஒர்க் அவுட் ஆகாது. சோ இது ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளம். நிறைய அக்ராஸ் டிஃபரெண்ட் செக்டார்ஸ் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ல வந்து நான் 4 பேரை வந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 4 பேர் வந்து 20 வயசுல இருக்கிறவங்கள நான் மினிஸ்டர் ஆக்கிட்டேன், இல்ல கட்சியில பதவி கொடுத்துட்டேன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது வரைக்கும் வந்து பண்ண இமேஜ் மேனேஜ்மெண்ட், ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் இப்போ ஒர்க் ஆகல. சோ என்னன்னா இந்த ஷார்ட் டர்ம் வந்து பர்செப்ஷன் குட் பி அவுட் ஆஃப் சிங்க் வித் ரியாலிட்டி. பட் வித் டைம் ரியாலிட்டி வில் ஸ்டார்ட் டிரைவிங் பர்செப்ஷன். இப்போ அந்த மோடி கவர்மெண்டோட ப்ராப்ளம் என்னன்னா இந்த எக்கானமியோட ரியாலிட்டி வந்து அவங்களோட பர்செப்ஷனோட, அவங்க செட் பண்ணிருக்க பர்செப்ஷனோட சின்க்ரனைஸ் ஆகி இல்ல, அது விலகி இருக்குது. அது உணர்றாங்க மக்கள், ஒத்து போகல. சோ எந்த ப்ராமிஸ் வந்து, அதாவது UPA 1 UPA 2ல வந்து மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருந்தாங்க. சோ அதனால அதுக்கு மாற்றம் வரும், இதை விட பெட்டரா க்ரோ ஆகும் எக்கானமி, எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கும், வாழ்க்கை வசதிகள் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுலதான் ஓட் பண்ணி வந்தாங்க. ஆனா வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு, நிறைய உலகளாவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உலகளாவே எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது வாக்குறுதி எல்லாத்தையுமே நிறைவேற்ற முடியாது. அது பிராக்டிகலி we should understand. ஷூர், அது எல்லாருக்குமே அந்த இது இருக்கு. அமித்ஷா இன்ஃபேக்ட் வந்து என்ன சொன்னாரு, 15 லட்சம் ஏன் போடல அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு வந்து அது ஒரு ஜும்லா, அது மக்களுக்கே தெரியும், தேர்தல் நேரத்து வாக்குறுதி, அதை நீங்க பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொன்னாரு. அந்த யதார்த்தம் எல்லாருக்குமே புரியும் சார், அது சொல்லல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சில விஷயங்களை ஏத்துக்க முடியாது. இப்போ அதாவது இந்த 2002லயோ 2005லயோ வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் நல்லா இருக்கலாம். பட் இப்ப முடிச்சுட்டு வரவங்களுக்கு அது இல்ல. சோ அதாவது ஒரு 40 வயசு பிளஸ் ஒரு 50 வயசு பிளஸ் இருக்கவங்கள வந்து நல்ல வாழ்க்கை வசதிக்கு வந்துட்டவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம், அவங்களால நடந்தா இல்லையா, அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமோ ஒரு ப்ரொட்டஸ்ட்ல இறங்க வேண்டிய அவசியமோ இல்ல. பட் இன்னைக்கு 20ல இருக்கிறவங்களுக்கு
வேலைக்கு அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் சேர்றதுலயே இப்ப பிரச்சனை. முடிச்சுட்டு எனக்கு வேலை இல்லைன்றதுல ஆழுது இல்ல. ஒரு இன்ஸ்டிடியூஷன் இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்னா, பிஹெச்டி முடிச்சவங்க வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து பியூன் வேலைக்கு அப்ளை பண்றாங்க. இது எப்படி சரியா இருக்குது? கிடையாது, கண்டிப்பா கிடையாது இது. சோ அந்த ரியாலிட்டியை விட்டுட்டு வந்து இல்ல எல்லா வாக்குறுதிகளும் முக்கியமான வாக்குறுதிகள் இருக்குல்ல. கோர் உங்களுடைய கோர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த கோர் வாக்குறுதிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எக்கானமி நல்லா வேலைகள் எல்லாருக்கும் வேணும். அவங்கவுங்க காலில் நிக்கணும். நம்ம வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம், 2000 ரூபாய் கொடுக்குறோம், அது யாருக்கும் தேவையில்லை. நான் படிச்சு என் சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நான் வந்து நல்லா இருக்கணும், என்னால நான் நல்லா இருக்கணும்னு சொல்றது எல்லாரும் விருப்பப்படும். அதுக்கு பிரச்சனை வரும்போது அப்போ வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க யாரும். இருக்கிற அந்த இடைவெளி ஜாஸ்தியாயிட்டே போகுது. கரெக்ட். சோ அதாவது எப்படின்னா, நான் இந்த கவர்மெண்டால வந்து பெனிஃபிட் அடைகிறேன்னு நான் நினைக்கும் போது, இந்த கவர்மெண்டால சில பேருக்கு பெனிஃபிட் இல்ல, அவங்களுக்கு அதிருப்தி இருக்குன்றதையும் நான் ஒத்துக்க தயாரா இருக்கணும். அதை ஒத்துக்கலன்னும் போது பிரச்சனை. சோ எனக்கு எல்லாம் நல்லா இளைஞர்கள்ல நிறைய பேர் அதிருப்தியா தான் இருக்காங்க மாதிரி தெரியுது அங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்தா. வந்து சென்னையில எல்லாம் நிறைய பயங்கரமான போராட்டம் எல்லாம் நடந்திருக்கு. உண்மை அதுதானே. அதாவது குளோபலியும் வந்து எக்கானமி சரியா இல்ல, ஆட்டோமேஷன் ஏஐ அப்படின்னு வந்து இருக்கிற வேலைகளும் குறைஞ்சிருச்சு. இதுக்கு மேல இருக்கிற அரசாங்க வேலைகள் அதுலயும் பிரச்சனை அப்படின்னு வரும்போது அப்போ என்ன ஃபியூச்சர்? இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ இன்வெஸ்ட் பண்ணி படிச்சு வெளில வராங்க, அண்டர் கிராஜுவேஷன் மாஸ்டர் கிராஜுவேஷன் பண்றாங்க. ஊர் வடநாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஊரை விட்டு வெளியே வந்து ஹாஸ்டல்ல தங்கி அப்படி இல்ல ரூம் எடுத்து தங்கி படிக்கிறது, இப்படி வேலை தேடுறது எல்லாம் இருக்கு. இவ்வளவும் பண்ண பிறகு நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையுது, நம்ம ஃபேமிலியை வந்து இந்த இடத்துல இருந்து இந்த சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போறோம் அப்படின்றது இருந்தா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. அது இல்லைன்னும் போது அதிருப்தி தான் இருக்கும். ஓகே, சரி. இதனால காங்கிரஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட பொலிட்டிக்கல் கெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போராட்டம் வந்து சிஜேபி மாணவர்கள் இவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா காங்கிரஸ் உள்ள வந்து இவங்க 2 பேர் மல்லிகார்ஜுன கார்கே பர்த்டே கொண்டாட போறேன்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது எல்லாருமே வந்து பிரதமர் வீட்டுக்கு வழியில் நின்று எல்லாம் தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இதுல இருந்து கெயின் பண்ண ட்ரை பண்றாங்களா? எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து நீங்க ஆட்சியில இல்லைன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ண பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு அட்வான்டேஜா மாத்திக்க பார்ப்பாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அந்த சிஜேபி ப்ரோட்டஸ்ட் சைட்டுக்கு போய் பேசியிருக்காரு. ஆர் ஆசா போயிருக்காரு. அது ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல. எதிர்பார்த்தது ராகுல், ஆனா வந்தது ஆர் ஆசா அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. சோ எல்லா கட்சிகளுமே வந்து செய்யதான். இவங்க வந்து தொடர்ச்சியா தேசிய அளவுல பெரிய கட்சி, ஆட்சியில பல 50 வருஷத்துக்கு மேல இருந்த கட்சி வரணும்னு முயற்சி செய்யறாங்க. சோ அதனால அவங்க பண்றாங்க. பட் இதனால மைலேஜ் வருமா அப்படின்னா இது 2 விதமாவும் பார்க்கலாம். இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் வந்ததோட பெனிஃபிட் வந்து பிஜேபிக்கு போச்சு. இப்ப காங்கிரஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க இந்த ஹேண்டில் பண்ணும்போது. அவங்க வந்து மாணவர்களை ஏன் நீங்க தாக்குனீங்க, மாணவர்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை, அவங்களோட கோரிக்கையில கேட்க கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்டாலும் எழுப்பினாலும், அது பாராளுமன்றத்துல இருந்தாலும் அதுக்கு வெளியே இருந்தாலும் இல்ல தெருக்கள்ல இருந்தாலும் சரி, அவங்க சிஜேபின்னு எப்பயும் மென்ஷன் பண்ணவே இல்லை. அவங்க பெரிய தலைவர்கள் யாரும், இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி மென்ஷன். ஏன்னா வந்து அந்த மைலேஜ் சிஜேபிக்கு போய் சிஜேபி த்ரூ, ஏன்னா அவரு திப்கே வந்து ஆப்ல இருந்து வந்தவர் தான், இப்ப இல்ல. சோ அதனால ஆப்க்கு போயிடுமோ இல்ல வந்து இதை நீர்த்து போய் செஞ்சிருவாங்களோ, சோ நமக்கு இந்த டேர்ம் வரணும், அதை நீர்த்து போயிட்டு வேற யாருக்கோ போது இல்ல ஸ்பிளிட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆயிடுமோன்றது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. பட் அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு பாரத் ஜோடோ யாத்திரான்னு நடத்தினாங்க. அதுல வந்து 50ல இருந்து 99க்கு வந்தது. சோ ஆன்டி இன்கம்பன்சின்றது எல்லா ஆட்சிங்களுக்குமே வரும் சார். சோ இது வந்து பிஜேபிக்கு இல்ல, காங்கிரஸ் இல்ல, டிஎம்கேக்கு இல்ல. சோ இந்த 2029ல அவங்க முடிக்கும் போது ட்ரிபிள் ஆன்டி இன்கம்பன்சி தான் மம்தா பானர்ஜி தோத்துட்டாங்க. கரெக்டுங்களா? சோ அது எப்படி அதை மைலேஜா ஆக்குறது அப்படின்றது அவங்க கண்டிப்பா அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ சிஜேபி அப்படின்றதுக்கு லைம் லைட்ட காங்கிரஸ் கொடுக்கல. அவங்க மாணவர்கள் அவங்கள பத்தி தான் பேசினது, சிஜேபிக்கு கொடுக்கல. சிஜேபி கொடுக்கல, ஏன்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களோ. அவங்க அட்வான்டேஜ் எடுத்துவாங்க. வேற ஒரு பார்ட்டி ஏஏபி மாதிரி சிஜேபியில இருக்கவங்க இன்னொரு பார்ட்டி ஆரம்பிச்சிருவாங்களோ, அப்ப நமக்கு வர வேண்டிய வாய்ப்பு போயிடுமான்றத அவங்க பாக்குறாங்க. அது ரொம்ப யதார்த்தமான விஷயமா தான் நம்ம பாக்குறோம். சோ இதுல ஒரு கான்ஸ்பிரசி ஒன்னும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ திருப்பியும் நம்ம வந்து இந்த பிஜேபி அரசியலுக்கு வந்தா கடந்த 11 வருடங்களாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே ராஜ்நாத் சிங் சொன்ன மாதிரியும் சரி, யாருமே வந்து அரசியல்ல இருந்து மினிஸ்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணல. ஸோ
ஹியூஜ் டிமாண்ட். பிரதான் சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் நாளே நான் வந்து இது பண்ணுவேன், நேஷன் இஸ் அபவுட் அபோவ் மீ. என்னது, மாணவர்கள் வந்து எனக்கு முன்னாடி அவர்கள் தான் எனக்கு வந்து முன்னாடி இருக்காங்க, என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பின்னாடி தான் அப்படின்லாம் சொன்னாலுமே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு. அதனால தான் அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஏதாவது இருக்குமா? கண்டிப்பா வந்து ப்ரெஷர் வந்தது அதனாலதான். ஸோ இது ஆக்சுவலா இவரு தான் ஃபர்ஸ்ட் கிடையாது. 2018ல எம்ஜே அக்பர் ரிசைன் பண்ணியிருக்காரு. மீ டூ மூவ்மெண்ட் அலிகேஷன் வந்தபோது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த எம்ஜே அக்பர் வந்து ஜேர்னலிசம்ல இருந்து வந்தவர் அவரு. ஸோ அவர் ரிசைன் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு இவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இது ஒன்றும் இந்திய அரசியல்ல புதுசு கிடையாது. ஏன்னா நேரு கவர்மெண்ட்ல இருந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்து ரிசைன் பண்ண வேண்டியது அந்த முந்திரா ஸ்கேம்ல. அப்போதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சு சொல்லலாம். அதை ரைஸ் பண்ணவரே நேருவோட மருமகன் ஃபெரோஸ் காந்தி தான். அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி அரியலூர் ட்ரெயின் விபத்துக்கு ரிசைன் பண்ணாரு. அப்புறம் மும்பை நான் பிஜேபி கவர்மெண்ட் பத்தி பேசுறேன். பிஜேபிலயும் பாத்தீங்கன்னா பங்காரு லட்சுமண் வந்து நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல இருந்து 2012 அவருக்கு மேல அவருக்கு பிரைபரி வாங்கினாரு. ரைட், எக்ஸ்டென்ஷன் தானங்க, பார்ட்டில இருந்து கவர்மெண்ட் எக்ஸ்டென்ஷன். சோ அவரு ரிசைன் பண்ணாரு. நிதின் கட்கரி வந்து 2013ல பிஜேபி பிரசிடென்ட்ல இருந்து ரிசைன் பண்ணாரு. பட் இவங்க வந்து நாங்க அதான் ராஜ்நாத் சிங் நான் சொன்னது மாதிரி இது யூபிஏ கவர்மெண்ட் இல்ல என்டிஏ கவர்மெண்ட், நாங்க ரிசைன் பண்ண மாட்டோம். பட் somebody has to be held accountable அப்படின்றதான். ஏன்னா 12 வருஷம் கிட்டத்தட்ட இவங்க தான் வந்து ஆட்சியில இருக்காங்க. ஒரே பிரதம மந்திரி, முக்கியமான மினிஸ்டருங்க எல்லாம் வந்து அதே போர்ட்போலியோல இருக்காங்க. தர்மேந்திர பிரதான் பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் ஒரிசா. தர்மேந்திர பிரதான் வந்து பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியில இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. இட்ஸ் நாட் லைக் இப்பதான் வந்தாருன்ட்டுன்னு. இது வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டியா இருந்தது. அப்போ வந்து அதுல இருந்த டேர்ம்ஸ் யார் ஸ்மிருதி இரானி வந்து 2 வருஷம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் ஜாவடேகர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மாறும்போது 2019 ரமேஷ் பொக்ரியால் அவர் ஒரு 2 வருஷம் இருந்திருக்காரு. பட் தர்மேந்திர பிரதான் தான் வந்து 5 வருஷம், ஜூலை 2021ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் 5 வருஷம் 5 வருஷம் 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி அவர் மினிஸ்டர் இருந்திருக்காரு. மோடி 2.0ல ஸ்டார்ட் பண்ணி மோடி 3.0ல வந்து 5 வருஷம் இருந்திருக்காரு. சாலிடா இருந்திருக்காரு அவரு. சோ இது வந்து எனக்கு முன்னாடி வந்தவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க, நான் ஐ எம் ட்ரைங் டு கிளீன் அப் தர் மெஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க எந்த ஸ்கோப்புமே கிடையாது. எந்த ஸ்கோப்புமே கிடையாது. இவர் வந்து ஈஸ் இன் குட் புக்ஸ் ஆஃப் மோடி, அமித்ஷா 2 பேர்த்தோட குட் புக்ஸ்லயும் இருக்கிறாரு. அதுல இல்ல. இப்போ அமித்ஷா வந்து என்ன சொல்றாருன்னா, சாரி தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நேஷன் இஸ் அபோவ் மீ, ஸோ ஐ எம் ரிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ஒரு மினிஸ்டர் மட்டும் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமா? ஆக்சுவலி பிரச்சனை வந்து என்டிஏ அங்க இருக்கு. அங்க ஒரு 47 அதிகாரிகளை வந்து அவங்க வந்து கேஸ் எல்லாம் போட்டு ஏதோ அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து இந்த ஒரு மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணனால அதெல்லாம் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது ஜஸ்ட் ஜிமிக்ஸ் தானா? வெளியே மக்களுக்காகப்பா நான் ரிசைன் பண்ணிட்டேன்ப்பா அப்படிதானா? ஏன்னா அடிப்படை மாறணும் இல்லையா? கரெக்ட், உங்க கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்கிறேன். திடீர்னு இந்த வருஷம் 2026ல வந்து டாப் 100 யூனிவர்சிட்டிஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு ஒரு ரேங்கிங் இது பண்றாங்க. அதுல 10 போன வருஷம் 2 தான் இருந்ததுன்னு வச்சுங்க. இந்த வருஷம் 15 வந்துருச்சு, 20 வந்துருச்சு இந்தியால இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கிரெடிட் யாருக்கு போகும்? அதிகாரிகளுக்கு கொடுக்க போறீங்களா? இல்ல வந்து காலேஜ்ல இந்த ப்ரொஃபஸர்களுக்கு கொடுக்க போறீங்களா? இல்ல முதல்ல சொல்ல போறது எங்க ஆட்சி பண்ணுச்சு, எங்க மினிஸ்டர் பண்ணாரு, எங்க பிரதமர் பண்ணாரு, இப்படி கிரெடிட் எடுத்துக்கும் போது அப்ப பிரச்சனைன்னு வரும்போது அதுவும் தலைமைக்கு தான் போய் சொல்றேன். ஐடியலி இது வந்து நரேந்திர மோடிக்கு தான் போகணும். பட் ஆனா இந்த மினிஸ்டர் அப்படின்ற ஒரு 5 வருஷம் சாலிடா அப்படி பார்த்தா எல்லாமே நரேந்திர மோடி அப்படிதான் இந்திய அரசியல் அப்படிதான் கட்டமைக்கிறாங்க. எல்லாமே தலைவர் தான், அப்படிதான் எல்லா கட்சியும். இது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் அங்க இருக்கிற மாநில தலைவரோ தேசிய தலைவர் இப்படிதான் கட்டமைச்சிட்டு வராங்க. சோ அதனால கேள்வி கேட்கும் அப்படின்னு பார்த்தான்னா அப்படிதான். சோ இப்ப இந்த மினிஸ்டர் வந்து 5 வருஷம் இருந்திருக்காரு. சோ இவர் வந்து மத்தவங்க ஸ்மிருதி இரானி கிரியேட் பண்ண ப்ராப்ளம், ஜாவடேகர் கிரியேட் பண்ண ப்ராப்ளம் சொல்றது எதுவுமே இல்ல. அக்கௌண்டபிலிட்டி ஒரு டாப் லெவல்ல செட் பண்ணும். அதுக்கு வந்து ஒரு லாஜிக்கலி டாப் லெவல். சோ நீங்க கேட்கற மாதிரி எல்லாத்துக்கும் மோடியை குறை சொல்ல முடியுமா? அப்ப மினிஸ்டர் யாரு? இதுக்கு தலைமை பொறுப்பு இருக்கிற மினிஸ்டர் யாரு? சோ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க.